நான் ஜெயிலாப்தீன். என் ஜெயிலாப்தீன். சரி, பரவாயில்ல. அல்லாஹ் தஆலா த மோஸ்ட் மெர்சிஃபுல், இரக்கம் மிக்கவன், மன்னிக்க கூடியவன். அவன் சொல்லுகிறான், தாயின் காலடியில் சொர்க்கம் இருப்பதாக. மீண்டும் நம்மளுக்கு கட்டளை இடுகிறான், நீ வட்டி வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது என்று. இந்த 3 கட்டளைக்கு பிறகும் அவன் ஜக்காத்து, பைத்துல் மால் போன்ற சில உதவிகளுக்கான திட்டங்களையும் நம்மளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு ஏழை முஸ்லிம் அவனுடைய தினக்கூலி 40 ரூபாய் 50 ரூபாய், இது உண்மையாக நடந்த சம்பவம். அவனுடைய தாய் நோய்வாய்ப்படுகிறார்கள், ஹார்ட் ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவை என்று சொல்லுகிறார்கள். அவன் பலரிடம் சென்று தன் தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பலரிடம் உதவி கேட்கிறான். ஆனால் அவன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கவில்லை. பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கிறான், அங்கிருந்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. அவனுக்கு கிடைத்த ஒரே உதவி ஒரு மார்வாடியிடம் இருந்து பணம். தன் தாயை காப்பதற்காக வட்டி பணம் வாங்கி, ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய ரெக்கமெண்டேஷன் வட்டி பணம் வாங்கி தாயை காப்பாற்றுகிறான். வட்டி வாங்கினால் சொர்க்கத்தின் கதவுகள் மூடப்படும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் கட்டளைக்கு பயந்தவன் அவன். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவன். அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது அவர் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நாங்க பதிய வச்சிட்ட காரணத்தினால அதை தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னதாக அப்படி தப்பாக ஒரு பயான்கள்ல சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கருத்து அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்ய முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அந்த மாதிரி கருத்துப்பட நேரடியாகவோ மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு வசனமும் இல்லை. ஆனால் தாயை முக்கியத்துவப்படுத்தி சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஐயுன் நாஸி அஹ்கு பி சுஹபத்தி, நான் தோழமை கொள்வதற்கு ரொம்ப உரிமை படைத்தவர் யார்? உன்னுடைய தாய் என்று சொன்னாங்க. அடுத்து 2வது யாருன்னு அவர் கேட்டாரு. 2வது தாய் தான்றாங்க. 3வது யாருன்னு கேட்டாரு, அதுவும் தாய் தான்ங்கிறாங்க. 4வது திருப்பி கேட்கிறாரு, அப்புறம் யாரு? அப்புறம் தந்தைங்கிறாங்க. அப்ப தாய்க்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ் இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, தாய்க்கு முக்கியத்துவம் இருக்குங்கிற ஓகே. ஆனா தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குதுங்கிறது சொல்லி காலை போய் வணங்குறது, அதெல்லாம் பிற மதத்தினுடைய காப்பி அடிக்கப்பட்ட கலாச்சாரம். தாயை கடவுளாக்கி அவங்க காலை கும்பிட வச்சு அதன் மூலமாக சொர்க்கம் இருக்குங்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாய்க்கு பணிவிடை செய்வதையும் தாயை கவனிப்பதையும் தாய்க்கு உரிய மரியாதை கொடுப்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. சரி, பாயிண்ட் வருவோம். கேள்வி என்னண்டா, வட்டி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தமான தாயை உயிரை காப்பாற்றுவதற்காக எல்லா முயற்சியும் ஒருத்தன் பண்ணி பார்க்கறான். அவனுக்கு கடன் கிடைக்கல அல்லது இலவசமா உதவி கிடைக்கல அவனுக்கு. இப்ப அவன் வட்டி வாங்கி தன்னுடைய தாயை காப்பாத்திட்டான். இவன் வட்டி வாங்கின குற்றத்தில் சேருவானா அல்லது இவனுக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது அவன் சொர்க்கத்துக்கு போவானாங்கிறது அவருடைய கேள்வி. ஒரு அடிப்படையான இந்த ஒரு கேள்வி மாத்திரமல்ல, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் நெருக்கடிக்கு ஆளாகும் பொழுது செய்ய நேர்ந்தால் அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அதாவது வட்டியை மட்டும் இல்ல, எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தடையெல்லாம் எப்படி அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா, எல்லா தடைகளுமே அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான்னு கேட்டா, நிர்பந்தமான ஒரு நேரத்தில் அந்த தடை விலகிவிடும். எந்த தடை செய்யப்பட்டதை நீங்க செஞ்சாலும் சரி, இந்த வட்டியெல்லாம் விடுங்க. வட்டியெல்லாம் விட பெரிய மேட்டர் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது அல்லது அல்லாஹ் இல்லைன்னு சொல்வது. மார்க்கத்தில் மனிதன் செய்கிற குற்றத்தில் பெரிய குற்றம் எது? வட்டியெல்லாம் தாண்டின பெரிய குற்றம் எது? ஒரு இறைவன் நம்மளை படைத்திருக்க, இறைவனுக்கு ஈக்குவலாக சமமாக ஒரு மனிதனையோ ஒரு கல்லையோ ஒரு கழுதையோ ஒரு குதிரையோ எதையோ கருதுவதற்கு பாருங்க, இது ஷிர்க். இதுக்கு பேர் இது அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான குற்றம். எவ்வளவு பெரிய குற்றம்! இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, ஷிர்க்கு வைக்கப்படுவதை, இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதுக்கு கீழே உள்ள பாவத்தை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மன்னிப்பு இல்லாத ஒரு பாவம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது.
இந்த பாவத்தை கூட நிர்பந்தமான நிலையில் நீங்கள் சொன்னால் அதுக்கு கொஸ்டின் இல்லைங்க. இதான் பாவத்திலே பெரிய பாவம். இந்த பாவத்தை நீங்க என்ன செய்யலாம்? ஒரு கலவரம், ஒரு டென்ஷனான நேரம், அறுவாலை கையில வச்சுக்கிறான், டேய் அல்லாஹ் இல்லைன்னு சொல்றாங்களாம். அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா விட்டுருவான், அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா தலையை சீவிடுவான். இப்ப உங்க முன்னாடி நிர்பந்தம் வந்துருச்சு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? 2 அல்லாஹ்னு சொல்றா, 5 கடவுள்னு சொல்றா, முருகா சொல்றா, அது சொல்றா, இது சொல்றாங்களாம். அப்ப எதையெல்லாம் அவங்க கடவுள் வணங்குறாங்களோ அதை கும்பிட சொல்றான், எதையோ ஒண்ணு செய்ய சொல்றான். இது பயங்கரமான பாவம், அல்லாஹ்வுக்கு வினை கற்பிக்கிற பாவம். இந்த பாவத்தை கூட உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இருக்குமையானால் அது குற்றம் இல்லை. முதல்ல காப்பாற்று உன்னைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது எங்க இருக்குமால ஒரு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். உள்ளத்துல ஈமான் நிரம்பி இருக்க நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டவன் வாய் வார்த்தைகளால் அதற்கு மாற்றமாக பேசினால் அவன் மீது குற்றம் இல்லை. அப்ப அல்லாஹ் அருவாளை வச்சு சொல்றான், தலையை சீவிடுவேன், இல்லன்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதான். உள்ளத்துல இருக்கான்னு வச்சுக்கிறேன், நாக்கு நல்ல சொல்லணும் என்னது, அல்லாஹ் இல்ல போயிட்டு இருக்க வேண்டியதான். இது பெரிய குற்றமா? பெரிய குற்றம் தான். இவனுக்கு குற்றம் இல்லை. யாருக்கு? எவன் நிர்பந்தம் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டானோ அவனுக்கு குற்றம் இல்லை. அப்படி மார்க்கம் இது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி மார்க்கம்னா, செத்து தொல்ல நாசமான சொல்ல மாட்டான். நாளைக்கு எவ்வளவு நல்ல முறைகள் செஞ்சுக்கலாம். எவன் அருவாளை வச்சு மிரட்டினாலும் அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வரலாம், அவனுக்கு இஸ்லாத்தை நாளைக்கு தாவா பண்ணலாம். எவ்வளவு வேலை உனக்கு கிடைக்குது, நீ ஏன்டா சாவுற அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம். திருமலை குர்ஆன்ல சில உணவுப் பொருட்களை அல்லாஹ் ஹராம்னு சொல்றான். குறிப்பா 4 உணவுகளை ஹராமுங்கிறான். ரத்தம் சாப்பிடக்கூடாதுங்கிறான், அல்லாஹ்வை தவிர மற்றவங்க பேரால் அறுக்கப்பட்டுச்சுப்பாங்க அதை சாப்பிடக்கூடாதுங்கிறான். ஆனால் செத்து போன பிராணிகள் இருக்க அதை சாப்பிடக்கூடாதுன்னா இந்த நாளையும் சாப்பிடக்கூடாது அல்லாஹ் சொல்லிட்டு அதை முடிக்கும் போது சொல்றான், ஃபமன் யுதுர்ர, யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ, கைர பாகின் வலா ஆதின், வரம்பு மீறாமலும் அந்த நிலைமையை வழியை தேடி செல்லாமலும் இவன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டானோ பல இஸ்ம அலைஹி, அவன் மீது குற்றம் இல்லை. உணவு கிடைக்கல, கேட்டு பார்த்தா கிடைக்கல, சவு கிடைக்கல, தர்மமாவும் கிடைக்கல, பிச்சையாவும் கிடைக்கல, ஒரு செத்து போன ஆறு தான் இருக்குது, ஒரு நாய் தான் இருக்குது. இது திண்டா தான் உயிர் பழைக்க முடியும், இல்லைன்னா அவுட் ஆயிருவோம். தின்னுட்டு போ, நாயை கூட தின்னு கழுத வேண்டாம், தின்னும் போது உசுரோட காப்பாத்துப்பா. நீ செத்து போயிருவேனா, நீ செத்து தொழில் சொல்ற மார்க்கம் இல்ல. அது எப்ப நார்மலா சாதாரணமான நிலை இல்ல சட்டம், இது அசாதாரணமான நிலைமை. நீ போய்க்கணுமே, நீ இருந்தா எவ்வளவு நல்லது செய்விய, நீ ஐயாவ சாவுற. அதே மாதிரி தான் அவர் கேட்டது. எப்படி? இது வட்டிக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான நிர்பந்தங்களுக்கும் என்ன உண்டு? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், படைச்சவனுக்கு தெரியும். எப்படி? இப்ப வட்டி வாங்குற ஒரு தாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க, இன்ன மருந்து கொடுத்தா தான் அவங்க பிழைக்குவாங்க, அதுக்கு இவ்வளவு ரூபாய் வேணும் அப்படின்னு ஒரு நல்ல டாக்டர் கொடுத்து, நம்பகமான டாக்டர் சொல்றாரு. அந்த பணம் இல்ல, வட்டிக்கு தான் கிடைக்குமா, அதை வச்சுதான் தாயை காப்பாற்ற முடியுமா? வாங்கி காப்பாத்திட்டு போ. ஆனா அது நிர்பந்தமா இருக்க வேண்டும். அவர் சொன்னது நிர்பந்தம். நிர்பந்தம் இல்லாத நிர்பந்தம் நீங்க நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. எப்படி? பெட்டி கடை வச்சிருப்பாரு, வெத்தலை பாக்கு கடை, வெத்தலை பாக்கு கடையை மளிகை கடை ஆக்கிறதுக்காக வெட்டி வாங்குறது. வெத்தலை பாக்கு கடை செத்தா விட்டா போயிருவிய? வெத்தலை பாக்கு கடை என்ன செய்யக்கூடாது? சின்ன கடை பெரிய கடை ஆக்குறதுக்காக வேண்டியும், ஒரு வீடு 2 வீடு ஆக்குறதுக்காக வேண்டியும், ஓட்டு வீட பங்களா ஆக்குறதுக்காக வேண்டி வெட்டி வாங்க கூடாது. ஏன்? ஓட்டு வீட்டுல இருக்கிறதுல இருந்து பங்களாவுக்கு போற நிர்பந்தமா? அது 1000 பணம் வசதி, கூடுதல் வசதிக்கு நீ போறீங்க, நீங்க செத்து போயிருவீங்களா? நம்ம எதுவும் வெட்டி வாங்கிட்டு இருக்கிறோம்? நிர்பந்தத்தை ஒழுங்கா விளைவிக்கணும். நிர்பந்தம் என்றால் அது இல்லாட்டி முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளானாத்தான் நிர்பந்தம். நம்ம வட்டிக்கு இருக்கலாம் வாங்குறோம். சைக்கிள் கடை வச்சிருப்பாரு, 5 சைக்கிள் வச்சிருப்பாரு, நம்ம வட்டிக்கு வாங்கி 10 சைக்கிள் வாங்குவோமே. 5 சைக்கிள் வாங்கி சோறு திங்கல, நீ செத்தா போயிட்ட. அப்ப 5 சைக்கிள் 10 சைக்கிளா வாங்குறதுக்கு, அல்லது 2 வீலரை காரா மாத்துறதுக்கு, அல்லது சின்ன கடையை பெரிய கடையை மாத்துறதுக்கு, ஓட்டு விட பங்களாவை மாத்துறதுக்கு, ஒரு பங்களாவை 2 பங்களாவை ஆக்குறதுக்கு, அல்லது ஈசிஆர்ல பெரிய சொத்தை வாங்கி சந்ததிகளுக்கு போடுறதுக்கு வட்டி வாங்கினா இது நிர்பந்தமா? இது நிர்பந்தம் கிடையாது, இது நெருக்கடி கிடையாது. அப்ப நெருக்கடிங்கிறது நெசமா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், கல்பு பார்த்துட்டு இருக்கான். நீங்க உலகத்துக்கு சமாதானம் ஏதாவது சொல்லிக்கலாம், அல்லாஹ் என்ன பார்க்கறான்? கல்பு பார்க்கறான். அந்த நெருக்கடி உண்மையில் இருக்குமே, தாய் நெருக்கடி, மருத்துவம் எல்லாம் நெருக்கடி, தாய் தான் இல்ல, ஒரு மருத்துவமே நெருக்கடி தானே. பொண்டாட்டி பாட்டி பசங்க சேர்த்தாச்சு, மருத்துவ சட்ட செலவு இருக்குது நெருக்கடி, பிள்ளை ஆஸ்பத்திரி சேர்த்த நெருக்கடி, உணவு ஆஸ்பத்திரி சேர்த்த நெருக்கடி. அப்ப உயிர் போற விஷயங்கள் மருத்துவம் எல்லாம் நெருக்கடியில் வரும். வசதியை பெருக்கிக் கொள்வதெல்லாம் நெருக்கடியாவது, வசதியை பெருக்கிக் கொள்வது டெவலப் ஆகுறதுல என்ன இல்ல,
நெருக்கடியில் அப்படி நெருக்கடியான கட்டத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அவர் சொர்க்கத்துக்கு போவாரான்னு சொல்ல முடியாது. அந்த செயல் குற்றம் பிடிக்க மாட்டான்னு சொல்ல முடியுமே தவிர, ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவனுடைய மற்ற செயல்கள் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அவன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண என்ன இயலாது. 5 ஜோடி ஒருத்தர் தொழுதா கூட இவர் சொர்க்கத்துக்கு போவார்னு சொல்ல முடியாது. அவர் ஒழுங்கா தொழுதாரா, நடிக்கிறதுக்கு தொழுதாரா, முகஸ்திரிக்கு தொழுதாரா, வேற வேற நோக்கத்துல தொழுதாரா நமக்கு தெரியாது. ஒரு ஆளை பிரித்து சொர்க்கத்துக்கு போவாரான்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த செயலை எல்லாம் மன்னிப்பான், அவ்வளவுதான் நமக்கு அனுமதி இருக்குது.